அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போகலாமா? எட்டு மணிக்கு போய் நம்மளுடைய ரோஜா இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து கவுனி அரிசி தோசைக்கு வந்து ஊற வைக்க போகிறோம். நான் இட்லி செய்யல, தோசை தான் செஞ்சேன். 2 கப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேங்க. இங்கே வந்து இந்த மாதிரி கிடைக்கும். சில நேரத்தில் ரொம்ப கருப்பாகவும் இருக்கும், சில நேரத்தில் இப்படி இருக்கும். மொத்தத்தில் கருப்பு சிகப்பு கவுனி அரிசி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கிக்கிறேங்க. இந்தியாவிலே இருக்குது. 2 கப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறேங்க. இது நம்ம எப்போவுமே பாயாசம் செஞ்சு கூழ் அந்த மாதிரி செஞ்சு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி தோசை இட்லி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இட்லி செஞ்சாலும் நீங்கள் தோசை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸில் ரொம்ப விரும்புவாங்க. குட்டீஸுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கணுன்னா கொஞ்சம் சீனி போட்டு கொஞ்சம் பட்டர் மேலே தூவி விட்டு கொடுத்துருங்க. அதுவே குழம்பு சட்னிலாம் சாப்பிட்ற பிள்ளைங்களா இருந்தால் அப்படியே நல்லா கிறிஸ்பியாக செஞ்சு கொடுத்துருங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகே, இதை தனியாக ஊற வைக்கணும் கழுவிட்டு. அதுக்கப்புறம் 3/4 கப்பு உளுந்து நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1 கப்பு உளுந்து நீங்கள் எடுத்துக்கிறலாம். இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுங்க. 2 கப்பு கவுனி அரிசிக்கு வந்து நீங்கள் 3/4 கப்பு இல்லை 1 கப்பு உளுந்து எடுத்துக்கிறங்க. பாதி வேண்டாம், ஒரு கப்பே போட்டுருங்க, இல்லை 3/4 கப்பு போடுங்க. இந்த உளுந்து நம்ம உடம்புல செஞ்சுன்னா நல்லது தானே. ஓகேயா? அதுக்கப்புறம் 1 கப்பு சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இட்லி அரிசி இருந்தால் 1 கப்பு கூட எடுத்துக்கிறலாம். 1 கப்பு சாப்பாட்டு அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி போட்டுக்கிறோங்க, அது உங்களுடைய விருப்பம். எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஊறினா போதும் உங்களுக்கு. முதல்ல வந்து கவுனி அரிசியை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த உளுந்து அரிசி அதில் போட்டு அரைக்கணும். எனக்கு 2 மிக்சி ஜார் இது வரும். ஓகே, அரைக்கும்போது ஒரு 1/2 கப்பு சோறு போடுங்க. காலையில் ஆக்கின சோறு இருந்தால் போடுங்க. அப்படி சோறு இல்லைன்னா அவளை வந்து 1/2 கப்பை எடுத்து ஊற வச்சு இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிடுங்க. உங்களுக்கு இட்லி தோசை நல்லா சாஃப்டாகவே வரும். காலைல வந்து நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டுருங்க. போட்டு நீங்கள் சுடுங்களேன், உங்களுக்கு சூப்பரான இட்லி தோசை வரும். ஓகேயா? ஒரு சூப்பரான எறும்பு தொல்லை தொல்லை இல்லாமல் க்ளீனாக இருக்கிற ஒரு ஃப்ளோர் க்ளீன் செய்ய போகிறோம். சரி, இந்த மாதிரி செஞ்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு தான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். 2 கற்பூரம் எடுத்து நல்லா தூள் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டுக்கிறோங்க. ஓகேயா? அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுங்க. சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் போதும். அதோட வினிகர் 1 கரண்டி ஊற்றுங்க. சட்னி குழம்பு கரண்டி இருக்குல்ல, அதில் 1 கரண்டி ஊற்றுங்க. வினிகர் இல்லைன்னா எலுமிச்சம் ஜூஸு அதுக்கு பதிலாக போட்டுக்கிறோங்க. அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நம்ம வீட்டு சைஸை பொறுத்து உப்பை கூட்டிக்கிறங்க, குறைச்சிக்கிறங்க. ஆனால் வினிகர் கண்டிப்பாக ஒரு மூடி ஊற்றணும். இதை நீங்கள் வந்து வீடு துடைக்கிற தண்ணியிலேயே ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுலேயே நீங்கள் வினிகரை ஊற்றிட்டு அது ஊறின பிறகு அது துடைச்ச பிறகு மறுபடியும் இன்னொரு தண்ணி வந்து இந்த மஞ்சத்தூள், உப்பு, கற்பூரம் இது 3ஐயும் போட்டு தனியாகவே நீங்கள் துடைக்கலாம். அதில் டெட்டாலோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வினிகர் இல்லைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. டெட்டால் வச்சுருந்தா ஊற்றுங்க, இல்லைன்னா வந்து எலுமிச்சம் சாறை புழிஞ்சு விடுங்க. எலுமிச்சம் சாறை புழிஞ்சு விட்டாலும் சரி, வினிகர் ஊற்றினாலும் சரி, நீங்கள் வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறீங்களா அந்த தண்ணியிலே ஊற்றிடணும். ஓகேயா? மஞ்சத்தூள், கற்பூரம், உப்பு வேணால் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக இன்னொரு தண்ணி ஊற்றி நம்ம வந்து தொடப்போம்ல, அப்போ நீங்கள் இது பண்ணலாம். இதனால் என்ன நம்மளுக்கு இதுன்னா வீடு நல்லா க்ளீனாக இருக்கும். வினிகர் தூள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கிருமியை எடுக்கக்கூடிய தன்மை மஞ்சத்தூளுக்கு இருக்குது. உப்பு வந்து விஷப்பூச்சிகள் வர விடாமல் தடுக்கும். உப்பை போட்டு நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா ஃப்ளோர் கிளீனிங்லேயே நீங்கள் உப்பெல்லாம் போட்டு அடிக்கடி நீங்கள் தொடச்சிக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு நாளைக்கு வினிகரை போட்டு துடைக்கலாம், ஒரு நாளைக்கு உப்பை போட்டு துடைக்கலாம். மறுதண்ணி ஊற்றி துடைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப எறும்பு தொல்லை, தொல்லையெல்லாம் இருந்தால் மஞ்சத்தூள், கற்பூரம், கொஞ்சம் டெட்டாலை போட்டு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வீட்டை துடைக்கலாம். அவங்களால வீடு நல்லா எப்போதை விட பளபளன்னு போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வினிகர் வந்து நல்லா அழுக்கு எடுக்கக்கூடிய தன்மை இந்த வினிகருக்கு இருக்குது. பேனு போட்டும் துடைக்கலாம், பேனு போடாமையும் துடைக்கலாம். பேனை துடைச்சிட்டு நீங்கள் பேன் போடலாம். நல்லா இறுக்கி மட்டும் அந்த மோப்பை வந்து புழிஞ்சிருங்க. ஓகே, உங்கள் வீடு இந்த மாதிரி நல்லா க்ளீனாக பளபளன்னு இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த வினிகரை போட்டு வீடு துடைச்சி பாருங்களேன், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து ஃப்ளோர் கிளீனிங்கில் தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணி துடைக்கணும். ஓகேயா? நீங்கள் ஹோம் டூரு, கிச்சன் டூரு, டாய்லெட் டூர்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் டூர் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சைபஜி ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் பார்க்கலாமா? இங்கே என்னென்ன வசதி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஓகே, என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் நான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். டைம் இருக்கல கொஞ்சம் ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஆஸ்பத்திரிக்கு திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு, அதனால் போக வேண்டியதாகிடுச்சு. இந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன வசதி இருக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. ஓகே, இது வந்து கேண்டீனு. உள்பக்கம் போகலாம், வெளிப்பக்கம் வந்து போகலாம். அப்புறம் வாட்டில் யார் இருந்தாங்கன்னா பார்க்க போகிறதுக்கு நம்ம லிஃப்ட்டில் எடுத்து போகணும். அந்த அலோட்டு, அதாவது எத்தனை மணிக்கு பார்வை டைமோ அந்த டயத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா யாரும் வாட்டில் இருந்தாங்கன்னா நம்ம உடம்புக்கு முடியாதவங்கள போய் பார்க்கலாம்.
ஒரு பாஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. குடும்பத்தினர் அங்கேயே தங்குனீங்க அப்படின்னா ஒரு இரவு தங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ் கொடுத்துருவாங்க. உங்கள் ஐடியை கொடுத்து ஒரு பாஸ் வாங்கிக்கலாம். ஒருத்தர் மட்டும் தங்குறதுக்கு அலோட் இருக்குது. நோயாளி ஒருத்தவங்க, எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க வந்து தங்கலாம். ஓகே, கீழே வந்து நம்மளுக்கு மேலே நின்று பார்த்தோம்னா கீழே நம்மளுக்கு இப்படித்தான் தெரியும். ஓகே, இதை நான் வந்து 3ஆம் மாடியில் நின்று எடுக்கிறேன். கீழே 3ஆம் மாடியில் வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது, பிரசவம் பண்ணுறது எல்லாமே 3ஆம் மாடியில் இருக்குது. ஓகே, கேண்டீன் வந்து கீழே 1ஆவது மாடியில் கேண்டீன் இருக்குது. சாதாரணமாக பார்க்குறதுக்கு நம்ம 1ஆம் மாடியில் தான் பார்க்குறோம். எமர்ஜென்சியும் 1ஆம் மாடியில் தான் இருக்குது. ஒரு மாடிலையும் தொழுகைக்கு உள்ள ரூம் இருக்குது. ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக இருக்குது. பக்கத்தில் டாய்லெட் இருக்கும். தொழுகை ரூம்பு நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்களேன். டாய்லெட்டு நம்ம போயிட்டு நம்ம வந்து ஒது செய்கிறதுக்கு இது உள்ளுக்கே, தொழுகை ரூம் உள்ளுக்கே ஒது செஞ்சுக்கிறலாம். நம்ம தான் லைட்டை போட்டு ஃபேனை நம்ம தான் போடணும். அப்புறம் நம்ம வெளியாகும்போது அடைச்சிடணும். ஓகே, எல்லா வசதியுமே செஞ்சு வச்சுருக்குறாங்க இந்த ஹாஸ்பிட்டலில். எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே இப்படி தான் இருக்கும். இப்போ கட்டுற ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக எல்லாம் இப்படி தான் இருக்குது. இது ஒது செய்கிற இடம் ரொம்ப எவ்வளோ சுத்தமாக இருக்குது நீங்களே பாருங்கள். அப்புறம் செருப்பு நம்ம போட்டுக்கிட்டு ஒது செய்கிறதுக்கு நம்ம செருப்பை கழட்டி இந்த ஸ்டேண்டில் வச்சிடணும். அதுக்கப்புறம் எந்த இடத்தையும் குப்பையாக போட்டுறக்கூடாது. என்ன போட்டாலும் நம்ம எடுத்துடணும். அப்புறம் குர்ஆன் இருக்குது, சேர் இருக்குது, உட்காந்து தொழுகிறதுக்கு. தொழுக முடியாதவங்க உட்காந்து தொழுக சேர் இருக்குது, தொழுக விரிப்பு இருக்குது, மக்கனா இருக்குது. அதே மாதிரி நம்ம தூடங்க தொழுது சரி பண்ணுறதுக்கு உள்ள கண்ணாடி இருக்குது. எல்லாமே இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. மாஷா அல்லாஹ். மலேசியாக்கார மக்கள் உண்மையிலேயே ரொம்ப 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 கொடுத்து வச்ச மக்கள். உண்மையிலேயே கவர்மெண்ட்டு எந்த அளவுக்கு மக்களுக்கு சலுகை செஞ்சு வச்சுருக்குன்னு பாருங்கள். மலேசியா மக்களுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் நாக்காளி போட்டு வச்சுருப்பாங்க லிஃப்ட்டு கிட்டால். அந்த தொழுவ ரூம்பு பக்கத்துலேயே ஒரு ஃப்ளோர்லேயும் வார்டு இருக்கிற ஃப்ளோரில் ஒரு இதில் நிறையா நாக்காளிகள் போட்டு வச்சுருப்பாங்க. ஃபோன் பேசுகிறவங்க பேசலாம், யாருக்கு வெயிட்டிங் பண்ணலாம். லிஃப்ட் வாசக்கிட்டாலே அந்த தொழுவ ரூம்பு கிட்டாலேயே அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. நேராக வந்து ஏன்டா உங்களுக்கு இந்த மாதிரி நாக்காளிகள் எல்லாமே இருக்கும். அப்புறம் பால் கொடுக்கறது கூட தனியாக ஒரு ரூம்பு இருக்குது. அப்புறம் நேப்கின் மாற்றணும், பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் மாற்றணும்னா இந்த மாதிரி படுக்க வச்சு போட்டுக்கலாம். ரொம்ப வசதி இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே எவ்வளோ வசதின்னு நீங்களே பாருங்களேன். ஆப்ரேஷன் தியேட்டர் பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்கும். அந்த குடும்பத்தினர் வந்து இதில் இருந்துக்கலாம். ஆனால் ரொம்ப பேர் இருக்க முடியாது. 1-2 பேருக்கு அலோட் இருக்குது. இங்கே இருந்துட்டு ஆப்ரேஷன் முடிய தொட்டிக்கு நம்ம பக்கத்தில் இருந்துட்டு அப்புறம் போகலாம். இப்போ உங்கள் பிள்ளைங்க குழந்தைகள் பெறுறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க 2 பேர் இங்கே இருக்கலாம். குழந்தைகள் பெற தொட்டிக்கும் இருக்கலாம். அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணால் கூட நீங்கள் இங்கே இருக்கலாம். அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்கிட்டால அப்படி இருக்குது. இது வந்து 3ஆம் மாடியில் ஆப்ரேஷன் பண்ணுறது, பிரசவம் எல்லாமே 3ஆம் மாடியில் இருக்குது. இங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் இப்படி தான் இருக்கும். ஆனால் எல்லாருமே செருப்புகள் எல்லாமே போட தான் செய்கிறோம். இந்தியா மாதிரி செருப்பு போடாமலாம் கிடையாது. செருப்பு போட தான் செய்கிறோம். நல்லா நீட்டாக க்ளீனாக தான் வச்சுருக்காங்க இதாப்பரி ஹாஸ்பிட்டல்லையே. சாப்பாடு ஈவினிங்க்கு, மதியம், காலையில் எல்லாம் சாப்பாடெலாம் கொடுத்துருவாங்க. சுடுதண்ணிக்கு ஏற்ற ஆறுன தண்ணி கூட கொடுக்குறாங்கப்பா. எல்லா வசதியுமே இருக்குது. நல்லாவே கவனிக்கிறாங்க. கோவலை, ஜக்கு, சுடுதண்ணிக்கு ஏற்ற எல்லாமே கொடுத்துருவாங்க. நம்ம போய் அங்கே போய் எடுத்துக்கிறலாம். ஒரு ரூம்பு மாதிரி இருக்கும், நம்ம போய் எடுத்துக்கிறலாம். ஒருத்தர் உடம்புக்கு முடியாத இருந்தாங்கன்னா இன்னொருத்தவங்க எக்ஸ்ட்ரா இருக்கலாம். பெட்டு கொடுக்க மாட்டாங்க, 2 சேர் கொடுக்குறாங்க. 3 வேளையும் சாப்பாடு கொடுத்துருவாங்க. அதே நேரத்தில் ஈவினிங்க்கும் கொடுத்துருவாங்க. சின்ன கடைகள் இருக்கும், 1-2 கடைகள் இருக்கும். தேவைப்படுற ஜாமான் கொஞ்சம் ஜாமான் வாங்கிக்கிறலாம். தைலங்கள், பன்னு, பிஸ்கட்டு, அந்த மாதிரி தண்ணிகள் இந்த மாதிரி வாங்கிக்கிறலாம். வெளி தோற்றம் இப்படித்தான் இருக்கும். பகலைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப சுத்தமாக இருக்கும். எந்த ஒரு கெட்ட வடையும் இருக்கவே இருக்காது. இது வந்து புது ஹாஸ்பிட்டல் தான், இந்த வருஷம் தான் ஓப்பன் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான், ஆனால் கவனிப்பு ரொம்ப அருமையாகவே கவனிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய இடத்துல வந்து புது ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஓப்பன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதுவே இந்த வருஷம் ஆரம்பத்தில் தான் இது வந்து ஓப்பன் பண்ணாங்க கட்டி. இப்போ வந்து ஈவினிங்கு நம்ம ரோஜாப் செடியை பார்க்கலாம். ரொம்ப நாளாச்சு, 2-3 நாள் ஆயிடுச்சு ரோஜாப் செடியை பார்த்தேன். தண்ணி ஊற்றியாச்சு. காலையிலே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டேன். இப்போ ரோஜாப்பெலாம் கொஞ்சம் எடுக்கணும். அந்த வேலையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உழுவு போய் மற்ற வேலையில் பார்க்கலாம். ஓகேயா? மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், 1.5 மாதம் இருக்கும். அந்த ஒரு செடியை வளைச்சி வச்சு மண் போட்டு வச்சு மேலே ஒரு சின்ன கல்லை தூக்கி வச்சேன். நல்லா வேர் விட்டுருச்சு. போன வாரம் தான் கட்டிங் பண்ணேன். இப்போ துளிரும் இருக்குது. கட்டிங் பண்ண அப்புறம் துளிரும் இருக்குது. இது 3 ரோஜாப் செடியுமே ஒத்தாப்பில் வச்சாச்சு. காஷ்மீர் ரோஜாவை முதல்ல தனியாக ஒரு ரோஜாப் செடியை வச்சேன், அப்புறம் ஒத்தாப்பிலே வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பூக்கள் எல்லாம் பறிச்சிடலாம். ஓகே, ஜாதி பிச்சி, கனாமரம், ரோஜாப்பூ எல்லாத்தையுமே பறிச்சாச்சு. பின்னுக்கு இருக்கிற ரோஜாப் செடிக்கு மட்டும் நான் போகலை. முன்னுக்கு இருக்கிறது எல்லாமே பறிச்சாச்சு. கவுனி அரிசி எனக்கு ஊற வச்சேன்ல, அதை மறுபடியும் அரைச்சி தோசை மட்டும் சுட்டேன். நல்லா சாப்பிட்டா ரொம்ப நல்லாவே வந்துச்சு. இட்லிலாம் செய்யலை, தோசை மட்டும்
செஞ்சோம். ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த அளவை ஃபாலோ பண்ணி இட்லி தோசை செஞ்சுக்கிறங்க. அப்புறம் காய்கறி, பாவக்காய், அந்த பொடலங்காய் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சேன்டா நீங்கள் ஈஸியாக சமைச்சிக்கிறலாம். மறுநாளைக்கு சமைக்கல ஈஸியாக சமைச்சிக்கிறலாம். இது பாவக்காய், பெரிய பாவக்காய் இது. அந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு டப்பாவில் போட்டு வச்சாச்சு. ஒரு 2 நாள்லேருந்து ஒரு 3 நாளைக்கு இது சமைச்சிடும், இல்லைன்னா கெட்டு போயிடும். அதை பார்த்துக்கிறேங்க. அப்புறம் ஈவினிங் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கொஞ்சமாக இருந்துச்சு, பெருசர் உள்ளுக்கு இருந்துச்சு. இது கடையில் வாங்கினது தான். நல்லா எண்ணெய் சூடான அப்புறம் கொஞ்சமாக உப்பு போடுங்க. உப்பு எதுக்கு போடுறோம்னா அந்த கிழங்குல வந்து நம்மளுக்கு எண்ணெயை பிடிச்சி இழுக்காது. நல்லா எண்ணெய் சூடான பிறகு இதை வந்து பெருசர்லேருந்து வெளியாக்கி லேசாக தண்ணி ஊற்றி லேசாக ஒரு அலசுங்க, இல்லைன்னா அலசாமே நீங்கள் போடலாம். போட்டு கொஞ்சமாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப போடக்கூடாது, சொதன்னு போயிடும். அந்த பொரியிற அளவுக்கு மட்டும் நீங்கள் எண்ணெயை போடணும், அந்த சட்டி உள்ளுக்கு போடணும். ரொம்ப போடக்கூடாது, சரியா? ஒரு அளவு தெரியும் நம்மளுக்கு. நல்லா பொரிஞ்ச பிறகு எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பும் மிளகுத்தூளும் மிக்ஸ் பண்ணி சாஸ் மயோனைஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் குட்டீஸில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பொரித்து நீங்கள் கொடுக்கலாம். இது செய்யலாம், பேக்கரி செய்யலாம். சிக்கன் ஃப்ரை கூட ரெடிமேடில் இருக்குது, அதை கூட வாங்கி செய்யலாம். இல்லை நம்ம சிக்கனை கூட நம்ம பொரித்து கொடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். கேஎஃப்சிலாம் போகிறதுக்கு டைம் இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதெல்லாம் சாப்பிட்றதுக்குன்னா நீங்கள் வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கூட நீங்கள் கொடுத்துக்கறலாம். அது உங்களோட விருப்பம். ஓகே, ஆனால் ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதோட அவ்வளோதான். இந்த இறைச்சியும் 2 இருந்துச்சு, அதையும் பொரித்து கொடுத்தா நம்ம விட்டு சின்னவர் சாப்பிட்ருவார். அவ்வளோதான். ஈஸியான ஒரு ரசம் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம அஞ்சரப்பட்டியிலேருந்து ஜீரகம் 1 ஸ்பூன் எடுங்க, மிளகு 1/2 ஸ்பூன் எடுங்க, கொத்தமல்லி 1 ஸ்பூன் எடுங்க. ஓகே, இதை போட்டு நிரண்டு கசாரா கொஞ்சம் நுரண்டு ஒரு 2 சுற்றிக்கிறங்க. அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4-5 பல்லு பூண்டு போடுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடுங்க. இதில் வந்து பச்சை மிளகா நீங்கள் ஒரு பச்சை மிளகா போடலாம். கொத்தமல்லி காம்பு, கொத்தமல்லி ஏதாவது இருந்தால் கொஞ்சமாக போட்டுக்கிறோங்க, இல்லைன்னா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. பச்சை மிளகா நான் போடலை, ஏன்னா நம்ம வந்து ஊடாம் பிரட்டலுக்கு தான் இந்த ரசம் வைக்கிறேன். ஊடாம் பிரட்டல் கொஞ்சம் உரப்பாக இருக்கிறனால ரசம் கொஞ்சம் உரப்பு குறைவாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் பச்சை மிளகா வைக்கலை. அப்புறம் சின்ன அளவு எலுமிச்சங்க அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்கிறேங்க. அப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க, நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ ஊற்றிக்கிறங்க. இதில் பட்டை மிளகா போடுங்க. ஆனால் எண்ணெய் சூடாகலை. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் இது பண்ண பிறகு எண்ணெய் எப்படி சூடாகும்னா அந்த பட்டை மிளகா வந்து கொஞ்சம் பொங்கணும். அப்போ நீங்கள் டக்குன்னு உடச்சி விட்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம ரசத்துக்கு அரைச்சி வச்சதை கொட்டி நல்லா கிண்டி விடுங்க. இன்னும் மஞ்சத்தூள் இன்னும் போடல, மஞ்சத்தூள் போட்டுக்கிறோங்க. மஞ்சத்தூளை போட்டு 2 கிண்டுங்க. அப்புறம் புளியை கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அதில் ஊற்றுங்க. இன்னொரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறங்க. இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறோம். தக்காளி பழம் இருக்குது. தக்காளி பழம் ஒரு தக்காளி பழத்தை நல்லா கட்டி பண்ணி வச்சு மிக்சியில் கூட ஒரு சுற்று கூட நீங்கள் சுற்றிக்கிறலாம், இல்லைன்னா கையில் நல்லா பிணைஞ்சி விட்டு அதில் ஊற்றிடுங்க. இது வந்து தாராளமாக 3 பேருக்குள்ள ரசம் தாராளமாக போதும். ஓகே, இது ஒரே நேரத்தில் சாப்பிட்றாருந்தா 5 பேர் இந்த ரசத்தை தாராளமாக சாப்பிட்லாம். இது ரசத்துக்கு வந்து கோழி பரட்டல், கோழி வறுவல், எல்லாத்துக்குமே இறைச்சி குழம்பு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். ஆனால் ரசம் கொதிக்கிறதுக்கு முன்னாலேயே அடுப்பு அடைச்சிடணும். நான் பின்னுக்கு கழுவிக்கினதுனால இது வந்து கொதிச்சிருச்சு. நீங்கள் முறையாக இருக்கையிலே அடுப்பு அடைச்சிருங்க. அடைச்சிட்டு உப்பு வந்து கடைசியில் போடுங்க. ஓகே, இவ்வளோ தான் ரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஊடாம் பரட்டல், சொத்தம் பரட்டல், இறைச்சி பரட்டல், கோழி பரட்டல், கோழி சம்பல், மீன் சம்பல் எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சும்மா குடித்தாலே ரொம்ப நல்லது. இதில் ஜீரகம், மிளகு, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாமே சேர்த்துருக்குறோம். இந்த ரசத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம கிச்சனில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. சட்டி பாத்திரம் எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் எடுத்து தண்ணி வடிய வச்சு காய வச்சாச்சு. இன்றைக்கி சமையல் வந்து ஈக்கான் சோயா சாஸ் வச்சுருக்கிறேன். மீன் சோயா சாஸ் போட்டு வச்சுருக்கிறேன். ஓகே, இது வந்து கொடுத்து விட்றதுக்கு. அதுக்கப்புறம் ரைஸு, ரசம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேண்டு வந்து நான் உங்களுக்கு சொல்லணும். இது வந்து 2 அடி இல்லை 2.25 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேண்டு எனக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது. சட்டி பாத்திரம் காய வைக்கிது, பீங்கா மங்கு வைக்கவும் செய்யலாம். நீங்கள் இதுக்கு வந்து இன்னொரு இதிலெல்லாம் நீங்கள் வைக்கவே வேண்டியதில்லை. தரையிலேயே வச்சினாலே உங்களுக்கு நல்லா 2 அடி ஸ்டேண்ட்னால உங்களுக்கு நல்லா எல்லாமே நீங்கள் அதிலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓட்டை இருக்கணும், சீக்கிரமாக நம்மளுக்கு காஞ்சிருது. சிங்கில் தண்ணியை வடிய வச்சு நீங்கள் கதவை மட்டும் திறந்து வச்சுட்டிங்கன்னா இந்த ஸ்டேண்டே உங்களுக்கு போதும். இல்லை உங்களுக்கு இன்னும் நீட்டாக வேணும் அப்படின்னா இதில் வந்து கெபினெட்காரவங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஸ்டேண்டு மாதிரி இதே மாதிரி ஸ்டேண்டு மாதிரி 3 தட்டு போட்டு செஞ்சுட்டிங்கன்னா கூட போதும். உங்களுக்கு நல்லா
நீட்டாகவே உங்களுக்கு அந்த மதிலில் அப்படியே இருந்துக்கிறோம்ல, அதுக்கு ஒரு கவர் மாதிரி பண்ணி ஃப்ரேம் மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளாக முடிச்சாச்சு. சிறுதுள்ளி பெருவெள்ளங்கிறது மாதிரி ஒரு சின்ன ஸ்டேண்ட்லேயே நான் வந்து இப்போ வந்து சட்டி பாத்திரம் எல்லாம் வச்சு நல்லா காய வச்சு அழகாக நீட்டாகவே நான் எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி தண்ணியை வடிய வச்சு நான் எடுத்து வச்சுருவேன். மேலே வந்து மேத்தட்டில் சின்ன தட்டு, நடுத்தட்டில் வந்து ஒரு நடுத்தரமான நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஜன்னலை திறந்து வச்சா கூட நம்மளுக்கு காஞ்சிருது, கதவை திறந்து வச்சாலும் காஞ்சிருது. ஒரு மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் நமக்கு நீட்டாக நல்லாவே காஞ்சிருது எல்லா பொருளும். அப்புறம் அழகாக எல்லாத்தையும் எடுத்து அந்த இடத்துல அடுக்கிட்டோம்னா கிச்சன் எனக்கு வந்து நல்லா நீட்டாக இருது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ சட்டி பாத்திரம் இங்கே காய வைக்கிற வேலை எனக்கு இப்போ இல்லாமல் ஆயிடுச்சு. ஓகே, கரண்டியெல்லாம் நம்ம இப்படி வச்சு காய வச்சிடலாம், எல்லாத்தையுமே காய வச்சிடலாம். எனக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது இந்த ராக்கு. ஓகே, அந்த ஸ்டாண்டு. நீங்கள் எப்படி சட்டி பாத்திரம் காய வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். சில பேர் கூடை மாதிரி வச்சுருப்பாங்க. நான் கூடையெல்லாம் வாங்கலை, இதை தான் ஒன்று இருந்துச்சு, சரி அதை தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸ்டாண்டு வந்து சட்டி பாத்திரம் காய வைக்கிற ஸ்டாண்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது வந்து சட்டி பாத்திரமும் வைக்கலாம், அதே நேரத்தில் பீங்காமங்கல் வைக்கிற ஸ்டாண்டு. இதுதான் நல்லா உயரமாக இருக்குது, அதனால் கீழே ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே இன்னொன்று தூக்கி வச்சுருக்கிறேன். ஸ்டாண்டை நான் இதில் தூக்கி வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்களேன். இது 2 தட்டு தான் இருக்குது, கீழே ஒரு தட்டு போடத்தான் செய்யலாம், அவங்க போடலை. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்டாண்ட் நம்ம கடைக்கு யூஸ் பண்ணுறதை அதை வச்சு நான் அதுக்கு மேலே தூக்கி வச்சுருக்கேன். இது என்ன 2 அடியோட ஸ்டாண்டுக்கு மேலே இந்த ஸ்டாண்டை வச்சுருக்கிறேன். அந்த டேபிள் டாப்பில் இது வந்து முக்கால்வாசி இருக்குது பாருங்கள். நம்ம டேபிள் டாப் கொஞ்சம் உயரம் கூட, அதனால் முக்கால்வாசி இருக்குது. 2 அடி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாண்டு. அதுக்கு மேலே இதை தூக்கி வச்சுருக்கேன். இது ஒரு 2 அடி இருக்கும். அதனால் நம்ம வந்து தரையில் கூட நீங்கள் வைக்கலாம். தரையில் வச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லாவே பயனாக இருக்கும். ஓகேயா? வாவ்! மைசூர் சாண்டால் சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இது வந்து ஒத்துக்கிற மாட்டேங்குது. அலர்ஜி ஸ்கின்னா இல்லை என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு சிலருக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது. உடம்புல நிறைய இடத்துல அரும்பார மாதிரி குட்டியாக வருது. இதை வந்து போட்டுறாதீங்க. உடம்பு ஸ்கின் அலர்ஜிக்காரவங்களா இல்லைன்னா யாருமே போட்டுறாதீங்க. புதுசாக போட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து உடம்புல வந்து ஒரு மாதிரியான ஒரு இது வருது. அதை பார்த்து கவனமாக இருந்துக்கு. அப்புறம் நம்ம தோல்வியாதி டாக்டர்கிட்ட போய் கொடுத்து காசு கொடுத்து வாங்கினீங்க வந்து இந்த சோப்பு மைசூர் சந்தன சோப்பை வந்து இதுக்கு மேலே நீங்கள் போடாதீங்க. ஏன்னா இதில் ஏதோ ஒரு இது கலந்துருக்கான்னு நினைக்கிறேன் இந்த தடவை. அது வந்து உடம்புக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது. தோல்வியாதி சம்மந்தப்பட்டது இதுக்கு வருது. இது கவனமாக இருக்குது. இது வந்து நம்ம மெடிக்கல் சோப்புன்னு சொல்லி தான் வாங்குகிறோம். ஆனால் அதுலேயும் இப்படி கலப்படம் பண்ணால் நம்ம என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். பார்த்து கவனமாக யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஓகேயா? இதை வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிகளுக்கும் சொல்லிக்கிறேங்க. ஓகேயா? இன்றைக்கி போட்ட பதிவு அவ்வளோதாப்பா. நெக்ஸ்ட்டு பதில் சந்திக்கலாம். இன்றைக்கி எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனாக இருக்குன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். Goodbye.